செந்தில்குமார். அம்மா அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி வரும். வெற்றி வரும். ஏமா அவர் வெற்றி பெற நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லதா நடக்குது இருந்தாங்க. செந்தில்குமார் கட்டாயம் வெற்றி பெற்றுவாரா? கோயம்புத்தூருக்கு அது பிடிச்சிருவாரா? பிடிப்பாருங்க. நம்பிக்கை இருக்காமா? நம்பிக்கை இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டுவாங்களா அவருக்கு? போடுவாங்க. போடுவாங்க. ஊர்ல என்னமா சொல்றாங்க? போடலான்றாங்களா? போடுவாங்க கூட எல்லாரும் போடுவாங்க. போடுவாங்க. செந்தில்குமார். அக்கா அவர் ஜெயிச்சிருவாங்க? தெரியலைங்க. மக்களுக்கு நல்லது செய்யிட்டு எல்லாருமே வரட்டு நான் வேண்டான்னு சொல்லல. மக்களுக்கு நல்லது செய்யணும். இங்க என்ன சொல்றாங்க விஜய் பத்தி? விஜய் ஜெயிப்பாரா? விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சொல்றாங்க அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விஜய் வருவாரா? வருவாரு. மக்கள் விஜய் ஏத்துப்பாங்க, ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. போடுவாங்க. கோயம்புத்தூர் தெற்குல விஜய் ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்க. அக்கா யாருக்கு அவங்க வந்து பாத்துக்கு? செந்தில்குமாருங்க. அக்கா அவரு இப்ப வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க? இருக்குங்க. கண்டிப்பா. அதாவது மக்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மெயினா வந்து இது என்னன்னா சட்ட ஒழுங்கு அப்புறம் வந்து இந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றது, அப்புறம் வந்து பெண்களை வந்து அவதூறா பேசுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதை வந்து விஜய் சார் வந்து தட்டி கேட்கணும். அதுதான் நாங்க விரும்புறது. மக்கள் விரும்புறது அதுதான். மற்றபடி அவர் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கோவை தெற்குல செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? கோவை தெற்கு கண்டிப்பாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்கள் என்னக்கா சொல்றாங்க? உங்களுக்கு விஜய் சின்னத்தை ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. மாற்றம் வந்தா நல்லது. ஏன்னா மக்களுக்கு தேவை வந்து யார் வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது யார் வந்தா என்னங்க? அப்ப விஜய் சார் வந்தாருன்னா கண்டிப்பா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவரு எல்லாம் பண்ணாருன்னா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அவரு ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப செந்தில்குமார் வந்து உங்களை பார்த்தாருல, எப்படிக்கா இருக்கு அவரை பார்க்கும்போது? நல்ல வேட்பாளராக தெரியுறாரா? கண்டிப்பாங்க. கண்டிப்பா நல்ல வேட்பாளராகத்தான் தெரியுறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கையோட நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம்.